மக்கள் நீதி மையத்திற்கு கொள்கை ரீதியான ஒரு எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் பாஜகவை எதிர்க்க வேண்டியது இருக்கா? நடப்பு எதிரி தான், கொள்கை எதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சீட்டுக்காக எங்கேயும் போகல, யாரும் எங்களுக்கு கொடுக்கல, யாருடைய சின்னத்திலே நிக்கல. ராஜ்யசபாவில் உறுப்பினராக போயிருக்க எங்கள் தலைவர் வந்து மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர் தான் போயிருக்காரு. அங்கே எங்களுடைய கருத்தான் பேசுவார். திராவிடம், தேசியம், தமிழ் என்ன 1000 சித்தாந்த கம்யூனிசம் கேபிட்டல் பிசினஸ் மையம்னு ஒரு புது சித்தாந்தத்தோடு வந்தவர். அவர் நினைக்கிறது, அவர் கனவு காண்றது நடத்துறதுக்கு அவர் பெரிய கட்சியாக இல்லாட்டி எங்கள் தலைவர் பெரிய லீடர். அவர் டெல்லியில் பேசினா இந்தியாவே கேட்கும். அவருடைய கருத்து உத்தரப்பிரதேசத்தில் விமர்சிக்கப்படும். அவர் பலம் பொருந்திய கூடுதல் தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு முக்கியமான குரல் அங்கே போயிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே. எல்லா பேரையும் பற்றி விமர்சனங்கள் பெருசாக வைக்கல, கமலஹாசன் அவர்களை பற்றி மட்டும் ஒரு கடுமையான விமர்சனத்தை அண்ணாமலை வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை. நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறது அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது அந்த கூட்டணிக்கு வலிமையாக இருக்கேன்னு கோபம் இருக்கலாம். நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் நீதி மையத்தினுடைய ஊடக மற்றும் செய்தி தொடர்பு மாநில செயலாளர் திரு முரளி அப்பாஸ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அவர்கள் வந்து 2026 ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களோடு போய் தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழலில் திடீர்னு மாநிலத்தை விட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். என்ன சார் காரணம்? அது ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. நம்ம தேசமுலாவிய கவனம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு அரசு மாநில அரசு இருந்தாலும் தொட்டதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட நிற்க வேண்டியிருக்கு, அங்கே தான் போய் போராட வேண்டியிருக்கு. இப்போ கல்விக்கு கூட நிதி வரலைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி சென்ட்ரலுக்கு உண்மையான பலம் பொருந்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கள, உண்மையாக அந்த நாட்டை நடத்துறது திட்டங்கள் இருந்ததெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கள, அங்கே நம்முடைய கருத்துக்களையும் வாதத்தையும் எதிர்ப்பையும் ஆலோசனையும் எதிரான சொல்கிறதுக்கு சரியான இடமா இருக்குது தான் நம்ம ஆசைப்பட்டோம். ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபோது சொன்னாங்க, நம்ம தலைவர் அவர்களும் சொன்னாங்க, இது இப்போதைய அவசியம் இருக்குது, அதனால் வந்து திமுகவோட கை கொடுத்துக்கணும் அப்படின்னாங்க. ஒரு எதிரியாக இருந்த ஒருத்தர் கூட வந்து இன்றைக்கி தோழமையோட பாராட்டுற அளவுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இப்போ பாஜக 2 தடவை ஆட்சி பிடிச்சி 3வது தடவை ஆட்சிக்கு வந்துருப்போம், அது வந்துடக்கூடாதுங்கன்னு மதசார்பற்ற நாட்டில் சென்சிட்டிவான பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்குற ஒரு கட்சியாக அது இருக்கிறதுனால அதை தவிர்க்கப்படணும், அந்த ஆட்சி மாற்றப்படணுங்கிற எண்ணம் இருந்தாலும் நம்ம சேர்ந்தோம். அது தொடர்ச்சியாக அந்த ஆட்சி மாற்றப்பட முடியலை, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் தமிழகத்துடைய எம்பிக்கள் பலமுருந்திய ஒரு டீமாக போயிருக்காங்க. இதை தாண்டி தொடர்ச்சியாக பார்க்கும்போது இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவங்களும் எங்கள் கருத்துப்படி எங்கள் யோசனை நாங்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. இப்படி நம்ம செய்ய நினைச்சதை செய்யும் பொழுது அது ஆதரிக்க வேண்டியதானே. அப்படிப்பட்ட ஒரு உறவை அதை உருவாயிருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து புதுசாக வந்து ஒரு மாற்றாக வரக்கூடியவர் வந்து நம்ம வந்து இப்போ கொள்கை எதிரி அப்படின்றாங்க. இப்போ பாஜக வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மக்கள் நீதி மையத்திற்கு கொள்கை ரீதியான ஒரு எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் பாஜகவை எதிர்க்க வேண்டியது இருக்கா? இப்போ நடப்பு எதிரி தான், கொள்கை எதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை எல்லாரும் அதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு சித்தாந்தத்தோட, அதாவது 1000 பூக்கள் மலரட்டும்னு ஒரு மாசத்தையும் கூட வாசகம் இருக்குது. எல்லாரும் தான் வரணும், எது சரிங்கிறது அப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். அதில் கொள்கை எதிரின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நடப்பு செயல்கள் எதிரி. இது ஒரு ஒரு பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மனப்பான்மை உள்ள இனங்கள் இணைந்த ஒரு தேசத்தை கட்டி காக்கப்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் பொதுத்தன்மை வேணும், எல்லாரையும் கவனிக்கப்படணும், கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை கையில் எடுத்துகிட்டு செயல்படையில் அதில் ஏற்படுற விளைவுகள், பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். 25 வருஷமாக கட்டி காத்த இந்த நாட்டுடைய கட்டமைப்பு சீர்குலைப்பு ஒரு அச்சம் அவருக்கு உருவாக்குனுச்சு இந்த ஆட்சி. அதனால நம்ம அது மாற்றப்படணுங்கிறதுல கவலையாக இருக்கும். அப்போ நம்மகிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, நம்மகிட்ட ஒரு பலம் இருக்குது, அது விரையமாகக்கூடாது. அதுக்கு அர்த்தம் இல்லை, நம்மகிட்ட ஓட்டு இருக்குது, பலன் இருக்குது. இப்போ 2019 எம்பி எலெக்ஷனை பார்க்குறோம், 2021 சட்டமன்ற எலெக்ஷனை பார்க்குறோம். மேற்கொண்டு மக்கள் நீதி மையத்திற்கு வலு சேர்க்கறத தானே ஒரு தலைவர் வந்து செய்யணும். ஏன் திடீர்னு அதை கைவிட்டுட்டு அது பாதம் மாதிரி போறாரு தலைவர் அப்படின்னு? கட்சியை ஒரு அலையன்ஸ் பண்ண வலு சேராதுங்கிறதுக்கு முன்னுதாரணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற காலத்துமே ஒரு அலையன்ஸோட தான் இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில். இந்த எல்லா கட்சியும் அவர் திராவிட 67 ஆட்சியை பிடிக்கும் பொழுது எல்லா கட்சியுமே சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அதை மாற்றணும் கேள ஒரு பொது நோக்கு, பொது சரி வரை நம்ம பலம் செயல்படுறதானே ஒழிய நம்ம கட்சியை கொண்டு எங்கேயும் அடகு வைக்கிறது இல்லை. ஒரு இயல்ந்து சேர்ந்து செயல்படுறோம். அதை விட்டப்படி பிரச்சனை முடிஞ்சால் நம்ம தானே கட்சி வளர்த்துக்கு போகிறோம். நமக்கு இப்போ என்னுடைய தலைவர் ராஜ்யசபாவில் உறுப்பினராக போயிருக்க எங்கள் தலைவர் வந்து மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர் தான் போயிருக்காரு. அங்கே எங்களுடைய கருத்து தான் பேசுவார். அது ஒரு கால் அன்றைக்கு எடுத்துக்கிட்ட விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு நாங்கள் முரண்பட்டால் கூட அதை தான் பேசுவோம்.
அதுக்கான இது எங்களுக்கு இருக்கு, இங்கே ஸ்பேஸ் இருக்கு. இல்ல அந்த தெளிவோட தலைவர் இருக்கிறாருன்றதாச்சு. அதாவது மக்கள் நீதி மையத்தோட கருத்தையும் தலைவர் நினைக்கக்கூடிய கருத்தையும் திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் முன்வைக்கிற அளவுக்கு தயாரா இருக்கிறாரா தலைவர் அவர்? இல்லை, இது வந்து கேள்விக்கே இடம் இல்லை. ஏன்னா எத்தனை திராவிடம், தேசியம், தமிழ் என்ன 1000 சித்தாந்தம், கம்யூனிசம், கேபிட்டல் மையம்னு ஒரு புது சித்தாந்தத்தோடு வந்தவர். அவர் நினைக்கிறது, அவர் கனவு காண்றது நடத்துறதுக்கு அவர் இண்டிபெண்டாக தான் இருப்பார். எந்த கட்சிக்கிட்டே எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. சரியாக செய்யல உறுதியாக இருப்போம். இதை சரி செய்யலாம் அவங்க யாராக இருந்தாலும் உறுதியாக இருப்போம். அப்படிங்கிற நாளைக்கு என்ன வருதோ அதை நம்ம எப்படி பீஸ் பண்ணுங்களோ ஒரு சுதந்திர மனப்பான்மை எங்கள் தலைவர்கிட்ட இருக்கும். இல்லை அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்படன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் தன்னுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய கருத்து இல்லாமல் எப்படி இவர் ஒரு ஆலோசனை கருத்து சொல்ல முடியுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, இவருடைய ஆலோசனை இல்லாம ஒரு கருத்தை வந்து அவரை தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. யாருடைய ஆலோசனை வேணுங்கிறீங்க? திமுகவுடைய ஆதரவு இல்லாம அவங்களுடைய ஆலோசனை இல்லாம கமலஹாசன் அவர்கள் திமுக மட்டும் நம்மகிட்ட ஆலோசனை மட்டும் பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த விவகாரத்துல சமரசம் இல்லாமல் இருப்பாரா அப்படின்னு. சமரசம்னு சரியானதை சேர்ந்து தான் செய்ய போறோம். சரியில்லைங்கிற நமக்கானது தான் சொல்ல போறோம். அதுக்கான சுதந்திரம் தான் நமக்கு, நம்ம இண்டிபெண்டா இருக்கு. இப்போ அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அவங்க கட்சியுடைய இதுக்கு மாறுபட்டவனை ஒத்துக்க போறது கிடையாது. அப்போ நமக்கு மாறுபட்டதுக்கு பதில் இது வந்து இருக்கின்ற உறவை கெடுக்கிற விஷயம் இல்லை. அது இஷ்யூ பேஸில் உள்ளது. பார்லிமெண்ட் தாக்கல் செய்யப்படுற கருத்து கொள்கையில் சம்மந்தப்பட்டது. அப்போ நமக்குன்னு ஒன்று இருந்தால் அதை ஸ்பேஸ் போகணுமா? என்ன இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் வந்து 2019 தேர்தல் களத்தை பார்க்குறாங்க, 2021 தேர்தல் களத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்க, ஒரு தனிச்சு சந்திப்பாங்க, இல்லை அவங்களை நம்பி வந்த ஒரு கூட்டணி கட்சிகளோட அவங்களுடைய ஆதரவு கட்சிகளோட சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் எல்லாருமே. திடீர்னு இப்போ வந்து தேசிய அரசியலுக்கு போனது வந்து எதுவும் அரசியல் கணக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிதர்சனத்துக்கு கையில் எடுத்துக்கணும். நம்ம முதல் கேள்விக்கே சொன்னேன், பலம் பொருந்திய அரசுங்கிறது மத்திய அரசு தான், அந்த ஒன்றிய அரசு தான். அதனுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருந்தால் நமக்கு கிடைக்கிறது கிடைக்காது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இடம் டெல்லி. அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எங்கள் தலைவரே போயிருக்காரு. எங்கள் தலைவருடைய வேல்யூ என்னென்னா, இந்த கட்சி வந்து ஒரு பெரிய கட்சியாக இல்லாட்டி எங்கள் தலைவர் பெரிய லீடர். அவர் டெல்லியில் பேசினா இந்தியாவே கேட்கும். அவருடைய கருத்து உத்தரப்பிரதேசத்தில் விமர்சிக்கப்படும். அவர் பலம் பொருந்திய கூடுதல் தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு முக்கியமான குரல் அங்கே போயிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே. அந்த வேலை தான் அவர் அங்கே டெல்லி போயிருக்காரு. இல்லை பலம் பொருந்தியது தேசிய கட்சி அப்படின்னா இப்போ இன்னைக்கு இதே ஒரு எம்பி பதவியை வந்து பாஜக கொடுக்கும்போது அங்கே இருந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் இது இப்போ எம்பி வேணும்னு சொல்ற கடற்கரையா இறந்த மாதிரி சொல்றீங்க. எம்பிங்கிறது எங்கள் கட்சிக்கு அந்த எலெக்ஷனில் ஆதரவு தெரிவித்ததுக்கு, பிரச்சாரம் பண்ணதுக்கு, எங்கள் ஓட்டுகளை அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அதுதான் இந்த ராஜ்யசபா எம்பி. அது வந்து நாங்கள் போய் பிஜேபி எங்க எல்லாத்தையும் போய் வாங்குறதுக்கு சுண்டலா? இல்ல அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. மக்கள் நீதி மய்யம் தலைவருக்கு அந்த அங்கீகாரம் அந்த வாக்கு வங்கி அந்த கூட்டணியில போகும்பொழுது அந்த வாக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட்டு ஒதுக்குறாங்க. இது எல்லாருக்கும் அப்படிதான், கம்யூனிஸ்டுக்கு அப்படிதான் ஒதுக்கியிருப்பாங்க, விடுதலை சிறுத்தைக்கு அப்படிதான் இருப்பாங்க. அது போல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அது. நாங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒதுக்குறாங்க. அப்போ அதை போய் நாங்கள் எப்படி என்டிஏல கேட்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி எம்பிங்கிறது எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அலையன்ஸில் கிடைச்சது. அந்த எம்பி இப்போ நாமளே போனால் தான் அது வேல்யூபிளாக இருக்கும் அந்த சீட்டு. இப்போ நான் போய் என்ன அனுப்புகிறாருவீங்க அவருக்கு பதில் நான் போய் பேசுவேன். பேசுறதுக்கப்புறம் நான் தான் ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு. அவர் கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவுக்கு பார்க்க போகும்பொழுது 2 நேஷனல் மீடியா பேட்டி கண்டாங்க. பதில் சொன்னது அடுத்த செகண்டு நட்டா பிஜேபி தலைவர் வந்து காங்கிரஸ் கார்கேக்கு லெட்டர் போடுறாரு, உங்கள் கூட்டணியில் இருக்கவர் போயிட்டு அங்கே வந்து எல்லாரும் உசுப்பேற்றி விடுறாருட்டு. எவ்வளோ பெரிய வாய்ஸாக இருந்தாக்கா இவர் இங்கே பேசுனது அடுத்த செகண்டு ஒரு பெரிய கட்சியின் தலைவர் பெரிய கட்சி லெட்டர் போடுவார். இந்த வாய்ஸ் அந்த பார்லிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேல்யூவாக இருக்கும். அது ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கல அதுக்காக அந்த பயன்படுத்திக்கணும், வலிமையாக பயன்படுத்தி தான் அவர் போயிருக்காரு ஒழிய இந்த எம்பி பதவிக்கு அவர் அரசியலுக்கு வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது என்னன்னா திரு கமலஹாசன் அவர்கள் மீது எம்பி பதவிக்காக திமுகவோட கை கோர்த்தாரா, இல்லை வந்து பாஜக எதிர்க்க வேண்டிய கால கட்டாயம் வந்துருச்சு, அப்ப எதனால் அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு சொல்ல நான் நம்புறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நீங்க ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தும் காங்கிரஸ் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில பார்லிமெண்ட் பாதிச்சந்த ஆட்சி மாற்றப்பட்டங்கிறத அலைன்ஸ் ஆகிறோம். அந்த அலைன்ஸ் எங்களுக்கு ஒதுக்கப்படுற ராஜ்யசபா ஒரு சீட்டை ஒழிய அது பார்லிமெண்ட் சீட்டை வந்து நாங்கள் நின்றுப்போம். இதுதான் அந்த வழியை ஒழிய மற்றபடி சீட்டுக்காக எங்கேயும் போகல. யாரும் எங்களுக்கு கொடுக்கல, யாருடைய சின்னத்திலே நிக்கல. மக்கள் அங்கீகாரமா அதுதான் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு. நீ நேற்று நாளைக்கு வைஸ் பிரசிடண்ட் ராதாகிருஷ்ணன் வந்து பேச அழைக்கும் பொழுது மிஸ்டர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் அழைப்பார். அவருக்கான விஷயத்தை பேசத்தான் போயிருக்காரு. அது நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசியில் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்தோம், அவங்க எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அந்த அலையன்ஸ் எங்கள் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கோம், அவங்க சீட்டு கொடுத்தாங்க. மற்றபடி தொடர்ச்சியாக நடக்கிற விஷயங்களை பொறுத்து இந்த உறவு நீண்டுகிட்டே போகும்.
ஏன்னா இப்போ விசிகாவுக்கு வந்து அவங்களுக்கும் எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, அது போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 2 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ மக்கள் நீதி மையத்துக்கும் அதே அளவு சீட்டு தான் ஒதுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு அளவு எதிர்பார்ப்பு. அளவுகளில் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நம்ம தலைவரும் அந்த தலைவரும் இருக்கிறாங்க, பேசுவாங்க, எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லுவோம், அவங்க எனக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, அது ஒரு முடிவுக்கு வரும். அதை முடிவு பண்ண அவங்க இருக்கு, அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் இல்லை. இல்லை இப்போ உங்களுடைய அங்கீகாரத்துக்காக ஒரு எம்பி பதவி ஒதுக்குறாங்க அப்படின்னா, அதே இது விசிகாவுக்கும் ஒதுக்குறாங்கன்னா, அதே விசிகாவுக்கு ஒதுக்கக்கூடிய சட்டமன்ற சீட்டும் வந்து மக்கள் நீதி மையத்துக்கும் ஒதுக்கப்படுமான்னு இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதேன்னா எத்தனைங்கிறது தெரியாது, ஆனால் நமக்கு சீட்டு உண்டு தானே, நம்ம அந்த அலையன்ஸ் சைக்கிள் நமக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்படும். அது இந்த எண்ணிக்கையெல்லாம் அவங்க பேசுகிற விஷயம். நம்மளுக்கு இந்த 2026 எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் இருக்கிறோம். வணக்கம். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைந்து நம்ம பயணிக்க போகிறோமா, இல்லை மக்கள் நீதி மையத்துக்கான அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து சீட்டு வாங்குறதுல முயற்சி மக்கள் நீதி மைய அரசியலை 2024 ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 2026 எலெக்ஷனில் யார் ஆட்சிக்கு வேணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு சேருவோம். அந்த ஆட்சி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு மக்கள் அரசியல் தன்னுடைய அரசியல் பண்ணும். எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணிட்டு, திராவிட முன்னேற்ற அப்படி தான் பண்ணும், கம்யூனிஸ்ட் அப்படி தான் பண்ணும், விடுதலை சிறுத்தைகள் அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. அலையன்ஸ் எலெக்ஷன் ஃபார் எலெக்ஷன் தான், அது முடிஞ்சு அவங்க வேலையை பார்ப்போம். 26 அந்த அலையன்ஸ் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டத்தில் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கான பங்களிப்பு கௌரவங்களோட கொடுக்கப்படும், நாங்கள் அந்த எலெக்ஷன் சந்திப்போம். இல்லை தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தேசிய அரசியலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு திரு கமலஹாசன் அவர்கள் போயிட்டாங்க. மாநில அரசியலில் வந்து நான் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, நீங்கள் சுற்றி சுற்றி அங்கே போகிற அவசியமே இல்லை. இல்லை போயிட்டு தேசிய அரசியல் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சது. எங்கெல்லாம் யாரு போனால் வலிமையாக இருக்குமோ அனுப்பியிருக்கோம், அவர் அங்கே இருக்காரு. இந்த அரசு சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்க நிற்கல, நாங்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் போகிறாங்க. அப்படிங்களா அவர் இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது பெட்டராக இருக்கு, அவ்வளோதான். இல்லை இங்கேயும் ஒரு 10 எம்எல்ஏ மக்கள் நீதி மையம் சார்பாக இருந்தால் நல்லது தானே. மக்கள் நீதி மையத்தில் அலையன்ஸ் கிடைச்சா நிற்க தான் போகிறாங்க. 10 இருக்குது, எங்கள் 10 வார் 10 கண்டா 15 கூட இருக்கலாமே, 15 நாளைக்கு அலையன்ஸில் பேசுறது தானே. ஏன்னா ஒரு 15 இடங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் நீதி மையத்துக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றது தலைவர் உறுதியோட இருக்கிறார். அப்போ இது என்ன, எங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை நாங்கள் தான் சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம். அவங்க இது என்ன, இது முடிவு பண்ணுற இடத்துல நானும் நீங்களும் இல்லை, 2 பேரும் அலையன்ஸில் இருக்கும். என்ன தேவைன்னு கேட்பாங்க, என்ன தர முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு புள்ளியில் முடிவாக அதை நம்ம இங்கே பேசல. எல்லாரும் எதிர்பார்க்கறது தலைவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடங்கள்ல அதுக்கான பதில் என்னட்ட எதிர்பார்க்காதீங்க. ஐ ஆம் ஸ்போக்ஸ் பர்சன். அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்ட விஷயத்தான் நான் சொல்லுவேன். தேசியங்கள், அனுமானங்கள், ஜோசியம் நான் சொல்ல முடியாது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சார் திரு கமலஹாசன் அவர் மீது. அதுக்கு நீங்கள் கூட ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க. தலைவர் அவருடைய பார்வை வந்து மக்களுக்கான பார்வையாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தீங்க. அண்ணாமலை அவர்கள் கமலஹாசன் அவர்களை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எதிர்கூட்டணியில் இருக்கோம். இல்லை கூட்டணியெல்லாம் இருக்கிறது தான் காரணமா, இல்லை தனிப்பட்ட அரசியல் காரணம்? அவனுக்கு எந்த வரவு செலவு வியாபாரம்லாம் கிடையாது. அரசியல் எதிர்நிலை தான். அரசியல் எதிர்நிலைகளில் நாங்கள் எங்களுக்கு கரூருக்கு போயிட்டு வந்திருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது, எங்கள் கருத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அவர் நாகரிகம் மற்ற விமர்சனம் பண்ணார். அதனால் நான் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவ்வளோதான். இல்லை கரூர் விவகாரத்தில் எல்லாமே தலைவர்களும் போனாங்க, திரு கமலஹாசன் அவர்களும் போனாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் பார்த்து ஆறுதலாக சொன்னாங்க, நம்ம செய்தி வழியை பார்த்தோம். எல்லா பேரையும் பற்றி விமர்சனங்கள் பெருசாக வைக்கல, கமலஹாசன் அவர்கள் பற்றி மட்டும் ஒரு கடுமையான விமர்சனத்தை அண்ணாமலை வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை. நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறது அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது அந்த கூட்டணிக்கு வலிமையாக இருக்கேன்னு கோபம் இருக்கலாம், அதனால பேசியிருக்கலாம். அங்கே போய் நாங்கள் போய் தலைவர் எல்லாரையும் பார்த்தாரு. எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய், இறந்து போன ஒரு குடும்பத்திலையும் இறந்து போன ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம், 41 லட்ச ரூபா உதவி கொடுத்தாரு. ஒரு சிறிய கட்சியை நடத்திக்கிட்டு தன்னுடைய சொந்த உழைப்பில் உள்ள பணத்தில் அப்படி ஒரு உதவியை கொடுத்தாரு. கொடுத்துட்டு வரும்போது யார் பொறுப்பு, இந்த இதுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே தான் பொறுப்புன்ட்டு வந்தார். அது எந்த நிருபர் எப்படி குழப்பமாக கேட்டாரோ அவர் சொன்னார், அவர் அடகு வச்சுட்டு வித்துட்டு அவர் ஆன்மாவை விட்டு அதை விற்கிறது வாங்குறதுல உங்கள் கட்சி பழக்கம், அதனால தான் நீங்கள் இப்போ அந்த பாணியில் யோசிக்கிறீங்க, விற்கிறது வாங்குறது அந்த விஷயத்தில் நான் பேசுகிறேன். விஜய் அவர்களும் வந்து உச்சபட்ச நட்சத்திரத்திலிருந்து வர்றாரு. இவரும் வந்து மக்கள் நீதி மையம் மாதிரி வந்துட்டு திருப்பி மறுபடியும் வந்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷனை சந்திச்சுட்டு திரும்ப மறுபடியும் இங்கே தேசிய அரசியலுக்கு போயிடுவார் அப்படின்னு விஜய் அவர்களை பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி விஜயை பார்க்குறீங்க? நான் விஜயை நான் பார்க்குறது இல்லை, ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அரசியலுக்கு வரும்போது எங்கள் கட்சியுடைய தலைவருடைய கொள்கை. ஏன்னா இந்த உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை, விவசாய வாழ்க்கை, எல்லோருடைய வாழ்க்கையும் அரசியல் தான் நிர்ணயம் பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது, எல்லோரும் அரசியலுக்கு வரணுங்கிறது எங்கள் கட்சி கொள்கை. இல்லை மாணவர்களே அரசியல் வாங்கும்பார். அப்படிப்பட்டவர் விஜய் மாதிரி ஒரு பிரபலமான மனிதர் அரசியலுக்கு வர நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். பட் என்ன பண்ண போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், என்ன செய்யறதை பொறுத்து நம்முடைய கருத்துக்கள் மாறுபடும். அது நாளைக்கு போய்ட்டு போகிற போக்கில் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர் அரசியல் வர்றதுக்கு அவருக்கு அந்த சகல உரிமையும் இருக்குது, நமக்கு இருக்கிற மாதிரியே. ஏன்னா இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து எல்லாரும் ஒரு பேசு பொருளாக்கியிருக்காங்க. அவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளத்தில் கூட்டம் சேர்ந்துருச்சு, ஒரு பெரிய வலிமையை வர்றதுனால வந்து ஆளும் அரசு வந்து சதி செஞ்சது, அப்போல்லாம் ஒரு நிறைய எதிர்மறையான விமர்சனங்களும் கூட வச்சாங்க.
இப்போ வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்தபோது கூட இவ்வளவு ஒரு எதிர்ப்பு இல்ல. ஆனா விஜய் அவர்கள் வரும்போது இவ்வளவு எதிர்ப்பு வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற மாரி இருக்கா அந்த மாரி? இல்லை, அரசியலில் எதிர்ப்புங்கிறது தேர்தல் இருக்கிற நேரம். ம். எந்த எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ எல்லாத்தையும் ஒரு அச்சம் இருக்கும். அதில் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக எல்லாம் இருக்கிறது தான், எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. சாதாரண நேரம் இல்லை, 6 மாதத்துக்கு 4 மாதம் தேர்தல் வரப்போகுது இல்லையா? ஆனால் ஒரு புதிய வரவிருக்கையில் அவர் ஏதோ பேசுகிற விஷயங்கள் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிர்ப்பாக பேசல, அவங்க சரியான பதிலை கொடுக்குறாங்க. அது அப்போது ஒரு பிரபலமான கட்சியை, ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாரும் கவனத்தை கவரும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வேறு கரூர் நடந்திருக்கு. ஸோ அது ஒரு பேசு பொருளாக இருக்கார், அவ்வளோதான். இல்ல, இல்ல. கரூர் இன்சிடென்ட் வந்து எல்லாருக்கும் வந்து பேசு பொருளா இருக்கு. எல்லா வச்சத வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்றாங்க. திரு கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு திமுகவை இதை விட பயங்கரமா விமர்சிச்ச போதெல்லாம் இவ்வளவு எதிர்ப்புகள் இல்ல. அவர் வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலையோட பார்க்கல. ஆனா விஜய் அவருடைய பார்க்க வேண்டிய கட்டாயம் மட்டும் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு யார் எதுக்கு பார்க்குறாங்க? இப்ப ஆளும் அரசு வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலையோட பார்க்கறாங்க. அவர் ஒரு நாங்கள் போட்டியை நாங்கள் நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் எதிர்ப்பு பேசிக்கல, எங்களை எதிர்த்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. முரசொலியில் வராத கட்டுரையா, எங்கேயும் பேசாத பேச்சு, அதெல்லாம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. நான் ஒரு கட்டத்தில் நாங்கள் உறவானதுக்கப்புறம் அது இல்லை. இன்னைக்கு அவங்கள குற்றம் சாட்டுறாரு. ஆளுங்கட்சியை செயல்களை குற்றம் சாட்டு அவர் பதில் சொல்ல தான் செய்வாங்க. அந்த எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு ஊடகங்களுக்கு பெரியதாக பார்வையிடப்படுது. ஆனால் இதெல்லாம் அரசியல் சகஜமான வாழ்க்கை நிலைமை. நான் சொல்லப்படி எலெக்ஷன் நெருங்கிற இடத்துல இதெல்லாம் நிறைய இருக்கணும். இதை தாண்டி இருக்க அரசியல் இருக்குது, அதுதான் நம்ம பேசணும். இப்ப தமிழக அரசியல்ல வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த கூட்டணி பத்தியும் கூட்டணி தோழமை கட்சிகளை பத்தி நிறைய விமர்சனங்கள் வருது சார். நீங்க வந்து இப்ப ராமதாஸ் அவர்களை வந்து திமுக வந்து கூட்டணிக்கு அழைப்பதாகவும், இவர்களை வந்தா வந்து விசிகாவினர் வந்து கூட்டணி விட்டு வெளியே போயிருவாங்க அப்படின்னு. ஏன்னா போதுமான கூட்டணி கட்சிகள் நமக்கு இருக்கு. மக்கள் நீதி மையம் உட்பட. நீங்க வந்து ஒரு மக்கள் நீதி கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஒரு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர்கிட்ட பேசிட்டு இருக்கல. ஸோ எந்தெந்த கட்சி என்ன இருக்குன்னா நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்னுடைய வேலையும் கிடையாது. நான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க கட்சியில் பாடு. அது ராமதாஸுக்கு அவங்க சன்னுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அது அவங்களுக்கு உள்ளது. அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இஷ்யூ இருக்கும். அது இல்லை, இது சரியா சொல்லக்கூட எனக்கு இல்லை. உங்கள் தலைவர் வந்த பிறகு தான் இந்த பேச்சு வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக இருக்குது. கமலஹாசன் அவர்கள் திமுகவோட உறவு வந்த பிறகு விசிக அவர்கள் போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு போதுமான சக்தி இருக்கிறதா மக்கள் நீதி மையத்தை பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அது பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. திமுகவுக்கு எங்களுக்கு தான் உறவு, அவங்களுக்கு அந்த கவலை இருந்தால் பேசலாம் நம்ம. இது ஒரு சின்ன சின்ன மனமாச்சரியம் கிட்டத்தாலும் இயல்பில் ஒரு இணக்கமான கூட்டணி. இங்கே நாளைக்கே 2 சீட்டு குறையும் தான் எந்த கட்சி வெளியில் போயிடாது. இந்த கூட்டணிக்குள்ளேருந்து இறுக்கமான கூட்டணி. அங்கே இன்னும் எது கூட்டணியை முடிவு பண்ணாமல் இருக்கிறாங்க, முடிவு பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அதில் காய்ச்ச மரத்தை கல்லடி படுற இந்த கூட்டணி பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வருவார்னு. நாமளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது. யாருக்கு என்னங்கிறத போகிற போக்கில் பேசுகிற விஷயம். எம்பி சீட்டு கிடைத்த உடனே திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகா சந்திப்பில் கேட்குறாங்க, திமுகவை கடுமையாக விமர்சனம் எதிர்த்துட்டு ஏன் சார் ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார் வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்னாங்க. அப்போ இது வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன கட்டாயம், பாஜக வேண்டாம் அப்படின்றதுக்கு என்ன கட்டாயம் சார்? இல்லை, அதே இடத்துல சொன்னால் நீங்கள் மிட்டிங் நினைக்கிறேன். தேசம் முக்கியம், தேசத்துக்காக போனேன்னு சொன்னார். அறிவாலய வாசலில் வரும்பொழுது கேட்கறது சொன்னேன், தேசத்துக்காக தான் போனேன். 2024 எலெக்ஷன் வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் யார் டெல்லிக்கு ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு முக்கியமாக இருந்தது. அப்போ முன்ன ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுடைய அனுபவத்தை கொடுத்த பாரதிய ஜனதா மீண்டு வந்தால் என்ன ஆகுங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. மக்கள் அடித்தட்டு மக்களை பற்றிய கவலையே கிடையாது. இன்றைக்கி தறிகட்டு நிற்கிற பெட்ரோல் விலை, அதாவது உயர்றதுக்குன்னா என்ன வேகத்தில் உயர்ந்திருக்குன்னு பண்ணிங்கன்னா கிராஜுவலாக ஒரு காலத்தில் கொஞ்சம் விலைகள் உயர்ந்து ஒரு 24 ரூபா விற்ற பெட்ரோல் இவங்க 10 வருஷத்தில் 100 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தங்கமே 1 லட்சம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்படி இருந்து அடிப்பட்ட நுகர்வோருடைய அடிப்படை தேவைகளுக்கான பொருட்கள்லாம் விலைவாசி எகிரி எங்கேயும் அரிசி விலையிடத்துலேருந்து எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த அடிப்படை மக்கள் என்னுடைய வாங்கும் சக்தியை இது தகுந்த மாதிரி பொருட்கள் இல்லைன்னா நான் ஏழைகள் மேலும் ஏழை ஆகிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட பிஸ்னஸ் பண்ணாங்க மேலும் பணக்காரர் இருப்பாங்க. இப்போ ஒரு நிறவலாக எல்லாருக்குமான ஒரு ஆட்சியாக இது இல்லை, அடுத்து இது வர வேண்டியது இல்லைன்னு நினைக்கும் பொழுது பாரதிய ஜனதா வேணாம்னு திமுக இந்தியா கூட்டணிக்கு வர்றோம். இன்னும் ராஜகுல் காந்தி கூட்டணிக்கு வர்றோம். இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு இழந்ததுனால அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிங்கிறது வந்து நம்ம ஒன்று செய்வோம், திரும்ப அவங்களை சந்திச்சாகணும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்துச்சு, மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம், மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் ஒரு பக்கம்னு ரெண்டுமே நல்லா கொண்டு வராங்க. நாங்கள் வந்து பெண்களுக்கான இலவச ஊதியம் கொடுக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தோம். அந்த திட்டத்தை ஒரு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தோம். நாங்கள் வரலை ஆட்சிக்கு, வந்தவங்க செஞ்சாங்க. இப்போ நாங்கள் சொன்னதை வந்தவங்க செய்யும் பொழுது இவங்க எங்களுக்கு பிடிக்காத கட்சின்னு அதை எதுக்குறதா, இல்லை நாங்கள் சொன்னதாக யாராவது செஞ்சுட்டாங்கன்னு பாராட்டுறதா? இந்த கட்சிக்கு இப்போ காழ்ப்புணர்ச்சி இல்லாத எங்கள் தலைவர் வந்து உடனே நன்றி சொன்னார். அது மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி கிராம சபைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து முடங்கி கிடந்தது. நாங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம், இது அவசியம் தேவை பேசும்பொழுது ஒரு நாள் அது திராவிட முன்னேற்றங்களை வந்து அது நடத்துது ப்ராப்பராக.
ஏரியா சபைன்னு கார்பரேஷனுக்கு கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணாங்க. இப்படி நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ செய்கிற கட்சியாக எங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சினால அந்த நட்பு எங்களை ஆதரவு தொடர்ந்து இருந்துச்சு ஒழிய இது இன்னொன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் திராவிட ஒரு ஆளும் கட்சி மட்டுமல்ல, தமிழர்களுக்கான திராவிடர்களுக்கான நாம் எல்லாம் புரிந்த ஒரு கட்சி. அது இன்றைக்கி மத்திய அரசுங்கிறது தனக்கு பிடித்த மாநிலம் பிடிக்காத மாநிலம்னு மாற்றாந்தாய் மனப்பான்மை செய்யலை. தமிழகத்துக்கான விஷயங்களை போராடி பெறுவதற்கான வலிமையான இயக்கம் வேணும். நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை வலிமையில் இல்லாத பட்சத்தில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கவர்கள் யார் அதை செய்வாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை செய்ய முடியும், போராட முடியும். அப்படிங்கிற இந்த கட்சி இருப்பது ஜெயிப்பது நல்லதுன்னு நாங்கள் முடியும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி எழுதி மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.